ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி விலாகில் எல்லாருமே கேட்ட ராகி தோசை ரெசிபி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ராகி தோசை செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு என்னங்கிறத சொல்லிடுறேன். 1 கப் ராகி எடுத்துக்கோங்க. அதாவது ராகி எப்போவுமே க்ளீன் பண்ண ராகியாக பார்த்து வாங்குங்க. நம்மளுக்கு மேலே இந்த தூசி மாதிரி இருக்குல்ல, அந்த ராகியை எடுக்காதீங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் நல்லா க்ளீன் பண்ண ராகின்னு கேட்டாலே அவங்க கொடுப்பாங்க. ராகி 1 கப் எடுத்துக்கோங்க. 1/4 கப் உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. 1/4 கப் வெள்ளை அவல், கொஞ்சமாக வெந்தயம். நீங்கள் வெள்ளை அவலுக்கு பதில் சம்பா அவலும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் அதாவது நான் கொஞ்சமாக வச்சுருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நிறையா எடுக்கிறீங்க அளவு அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அளவில் எல்லாமே டபுள் ஆக்கிக்கோங்க. நிறையா செய்யணும் அப்படின்னா அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிடுறேன். இது ஒரு 8 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் சுட்டிங்கன்னா சூப்பராக வரும். எப்போவுமே ராகி தோசைக்கு நீங்கள் இந்த கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் நம்ம கறி குழம்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மஷ்ரூம் குழம்பு தான் செஞ்சேன். அதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஏன்னா மஷ்ரூமே நம்மளுக்கு கறி மாதிரி தானே இருக்கும். ராகியில் கூழ் செஞ்சால் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. நீங்கள் இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரெகுலராக எப்போவுமே அரிசி தோசை இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாள் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு தோசையாக எடுக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.